தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 5/6/2026 வெள்ளிக்கிழமை. திருவோணம் நட்சத்திரம் இரவு 3:51 வரை, பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், சிரவண விரதம். திருவோணத்துக்காக விரதம் இருந்து திருமாலை வழிபட்டவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, உடல் ஆரோக்கியம் பற்றி முன்னோர்கள் சொன்ன அந்த நல்ல கருத்துக்களை இப்ப தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சொல்லிக்கிட்டு வர்றேன். நேற்று முன்தினம் உங்களுக்கு சொன்னேன், முதுமையை தள்ளி போடவும் இந்த கட்டுடல் அமைய வேண்டுமானாலும் இளமையை தக்க வைத்துக் கொள்ளவும் என்ன செய்கிறதுன்னு. ஒரு பழைய பாடல் ஒன்று உண்டு, அற்புதமான பாடல். நான் அந்த பழைய இலக்கியங்களை எல்லாம் தேடி படிக்கிற போது இந்த பாடல் அகப்பட்டுச்சு. முக்காலுக்கு ஏகாமுன் முன்னறையில் வீழாமுன் அக்கால் அரைக்கால் கண்டு அஞ்சாமுன் விக்கி இருமாமுன் ஒரு மாவின் கீழறையில் போதுன்னு ஒரு பாடல். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனுடைய பொருளை நான் பார்த்தேன். ரொம்ப அற்புதமான பாடலாக இருக்கேன்னு நினைச்சேன். இறைவனை நம்ம எப்போ கும்பிடணுங்கிறதுக்கு எப்பவுமே கும்பிடணும். இளமையிலேருந்தே கும்பிடணும், ஆரம்பத்திலேருந்து. முதுமை வந்த பிறகுதான் சில பேர் வந்து கும்பிடுவாங்க. சில பேர் பாருங்க, ஆரம்பத்திலேருந்து இறை வழிபாடு ஒரு அளவோடு இருக்கும். உடல்நிலையெல்லாம் ரொம்ப சீரில்லாமல் போய் வியாதிகள்லாம் வந்து பரவி அவங்களுக்கு நிம்மதியே இல்லாமல் போகும். அப்போ எல்லா கோயிலுக்கும், உலகெங்கும் உள்ள கோயில்களுக்கு தினம் விடிஞ்சா கோயிலுக்கு போகிறது, அர்ச்சனை பண்ணுறது அப்படி இருப்பாங்க. இதுக்கு இளமையிலேயே அவங்க பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்க, ஓரளவேனும் அவங்களுக்கு அந்த தெய்வ அருள் வந்து சித்திச்சிருக்கும். ஆகையினாலே தான் அந்த பாடலை படிக்கிற போது, அதுக்கு பிறகு அந்த காஞ்சி பெரியவா இருக்காங்கல்ல, அந்த காஞ்சி பெரியவர் ஒரு புக் எழுதியிருக்கிறார், தெய்வத்தின் குரல்னு. அது மாதிரி அவருடைய புத்தகத்தை ஒன்று படிக்கிற போது அவர் ஒரு தனி வார இதழில் பேட்டி கொடுத்திருந்தார். எனக்கு பிடித்த அற்புதமான பாடல்னு கொடுத்திருந்தார். இந்த பாடலை கொடுத்திருந்தார். முக்காலுக்கு ஏகாமுன் முன்னறையில் வீழாமுன் அக்கால் அரைக்கால் கண்டு அஞ்சாமுன் விக்கி இருமாமுன் ஒரு மாவின் கீழறையின் ஓதுன்னு. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, முக்காலுக்கு ஏகாமுன், 3 கால் எப்போ வரும்? 2 காலோட நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஊன்றுகோல் ஒன்று வருது இல்லையா? 60 வயதுக்கு மேலே 70 வயசு ஆகிற போது தடுமாற்றம் வராமல் இருக்க ஒரு ஊன்றுகோல் வச்சுக்கிறாங்கல்ல, அந்த 3 கால். முக்காலுக்கு ஏகாமுன் முன் நரையில் வீழாமுன், அந்த முன்னாடி நர வந்துடும், கிருதா நரைச்சிரும். முன்னாடி உள்ள அந்த முன் பகுதியில் உள்ள முடிகள்லாம் நரைச்சிரும். நரை திரை மூப்பு இல்லாமல் ஒருத்த கூட வாழவே முடியாது. எல்லாருக்குமே நரை திரை மூப்பு உண்டு. அப்படி முன் நரையில் வீழாமுன் அக்கால் அரைக்கால் கண்டு அஞ்சாமுன்னா என்ன? அக்காலனை கண்டு அஞ்சுவதற்கு முன்னால், பாசக்கயிறு வீசுவதற்கு காலன் வருவதற்கு முன்னால், அதை அஞ்சுவதற்கு முன்னால் விக்கி இருமாமுன், விக்கி விக்கி இருமுதில்லை, அதுக்கெல்லாம் முன்னாடி நீ என்ன பண்ணணும்? ஒரு மாவின் கீழறையின் போது, ஒரு மாமரத்தின் கீழ் இருக்கின்ற அந்த காமாட்சியை நீ வணங்கு, தெய்வத்தை வணங்குன்னு அதுக்கு அர்த்தமா. ஆக தெய்வ வழிபாட்டுக்கு கொடுக்கிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பாடல். இப்படி எல்லாம் வந்து நோய் நொடிகளில் நீ படுத்து இப்படி எல்லாம் பெறலாம, பாயில் படுத்து இப்படி எல்லாம் அவதிப்படாம, முன்னாடியே நீ தெய்வத்தை நீ நினைச்சியனா உனக்கு நல்ல வாழ்க்கை அமையுங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட அமைப்புல உங்களுக்கு சொல்ற போது, முருங்கை வைத்தவன் வெறுங்கையோடு வாழ்வான்னு ஒரு பழமொழி. முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படிம்பாங்க கிராமப்புறங்கள்ல. வெறுங்கையோடு போவான்னா என்ன, பணங்காசு இல்லாம போவான்னு அர்த்தமா? அது தவறு. அதனுடைய பொருளை ஆழ்ந்து பார்க்கணும். முருங்கை நட்டவன்னா, முருங்கை மரம் வீட்டில் இருந்துச்சுன்னா முருங்கைக்காய் காய்க்கும். அந்த முருங்கைக்காயை வச்சு நம்ம குழம்பு வச்சு சாப்பிடலாம், பச்சடி வச்சு சாப்பிடலாம், சூப்பு போட்டு சாப்பிடலாம். இந்த முருங்கை அதிகமாக சேர்க்க சேர்க்க நரம்புகளுக்கெல்லாம் புத்துணர்ச்சி, எலும்பு நரம்பெல்லாம் நல்லா சீராகுமா. அதற்கு புத்துணர்ச்சியோடு செயல்படுறதுனால கோல் ஊன்றி நடக்க வேண்டாமா, வெறுங்கையோடு நடந்து போவான்னா கையை வீசிக்கொண்டு அவன் நடக்கலாம் முதிய காலத்தில், வயோதிக காலத்தில் அப்படின்னு ஒரே வரிக்குள்ள அழகான தத்துவத்தை அடக்கி வைத்தார்கள். முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான். வெறுங்கையோடு போகலாமா, எதுவுமே கையை ஒருத்தருடைய கையை பிடிச்சுக்கணும், துணைக்கி வச்சுக்கிட்டோ அல்லது ஒரு கம்பை பிடிச்சுக்கணும், ஒரு ஊன்றுகோல் வச்சுக்கணும் போக வேண்டாமா. ஆக முருங்கைக்கு அவ்வளவு பலம் இருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் வீடுகளிலே பின்புறத்தில் முருங்கை மரம் வைப்பாங்க, முன்புறத்தில் வைக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அதுக்கு சித்திரை வைகாசி மாதங்கள் எல்லாம் கம்பளி பூச்சி வரும். அந்த கம்பளி பூச்சி வந்தா மேல பட்டா அரிக்கும். ஆகையினால வீட்டுக்கு பின்புறமாக அதை வைத்திருப்பார்கள் செட்டிநாட்டு பகுதிகள் எல்லாம். அந்த அடிப்படையிலே வெந்தயம் நம்ம நிறைய சேர்த்துக்கணுங்கிறாங்க. வெந்தயம் தின்றால் பந்தய குதிரை போல் திகழலாமா. பந்தய குதிரை எப்படி துள்ளுது அது மாதிரி சேர்க்கணும்னா, வெந்தயம் வந்து உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. இளநீரில் வெந்தயத்தை போட்டு வச்சிருந்து ஒரு இரவு வச்சிருந்து மறுநாள் குடிப்பாங்க குளிர்ச்சிக்காக. இப்படி எல்லாம் வந்து உடல் ஆரோக்கியத்தை பற்றி முன்னோர்கள் அழகாக சொல்லி வைத்திருக்கிற கருத்துகள், ஆயிரக்கணக்கான கருத்துகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நீங்கள் செயல்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையும் வளமாகும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், உள்ளமும் தெம்பாக இருக்கும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன்.
மேசராசி நேர்களே, இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் செவ்வாய் ராசியில் 2ஆம் இடத்திலே சூரியன் 5ஆம் இடத்திற்கு அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 2இல் இருக்கின்றார். எனவே பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அவை கிடைக்கக்கூடிய நாள். கனிவாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். செல்வ நிலை சிறப்பாக இருக்கிறது. இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றிய சிந்தனையும் உங்களுக்கு அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றமும் உண்டு. உத்தியோகத்திலும் உங்களுக்கு உயர் அதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொண்டு கேட்ட சலுகைகளை வழங்கலாம். இன்று நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன் சுகாதிபதி. சுகங்களும் சந்தோஷங்களும் உண்டு. பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் தீரும். ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக ஒற்றுமையாக இருந்து முன்னோர் சொத்துகளில் கூட முறையான பங்கீடுகள் உங்களுக்கு கிடைக்கலாம். 2இல் புதன் இருப்பதனாலே தனஸ்தானம் வலுவாக இருக்கிறது. எனவே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு இதுவரை நடைபெறாத, நேற்று வரை நீங்கள் முயற்சித்தும் நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறுவதற்கான வழி பிறக்கப் போகின்றது. இன்று நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு இன்றைக்கு புத சுக்கிர யோகம் இருந்தாலும் சந்திராஷ்டமம். எது செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அஷ்டமத்து சந்திரனால் அதிக விரயம் ஏற்படும். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கலாம். அடுத்தவர்களை விமர்சிப்பதை தவிர்ப்பது நல்லது. உறவுகளுக்குள் உள்ள பகையாகலாம். ராகு பலம் 9இல் இருப்பதனாலே சொத்து பிரச்சனைகள் ஏதேனும் வரலாம். மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும். உத்தியோகத்தில் கூட உங்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். அதன் விளைவாக சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பொதுவாக இன்று மற்றவர்களை நம்பி பயனில்லை. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. கடகராசினியர்களே, உங்களுக்கு 9ஆம் இடத்திலே சனி, அஷ்டமத்திலே ராகு. கும்பராகு குடங்குடமாய் கொடுக்கும் என்பார்கள். எனவே வரவேண்டிய வாக்கில் வசூலாகும். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களிலே கையெழுத்திட்டு மகிழப் போகின்றீர்கள். பொருளாதார பற்றாக்குறை அகலும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களை, ஜென்மத்திற்கு ஏது இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறும். சூரிய பலம் உங்களுக்கு நன்றாக இருப்பதால் காரியங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு நிறைவேறும். நட்பாலும் நன்மை உண்டு. அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். இந்த ஊரிலிருந்து வேறு இடத்திற்கு மாறலாமா, அல்லது வேறு மாநிலங்களுக்கு மாறலாமா, அல்லது அயல் நாடுகளுக்கு சென்று சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கைகூடி வருமா என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்ததற்கு இன்று நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. பிள்ளை செல்வங்களாலும் உங்களுக்கு பெருமை உண்டு. கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கடமையில் இருந்த தொய்வு அகலும் நாள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு அச்சுறுத்தல் உண்டு. மூட்டு வலி, முழங்கால் வலி, கால்வலி என்று வரலாம். 7இலே சனி இருப்பதனாலே வாழ்க்கை துணை வழியையும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் தரும் தகவல் கூட ஒன்று வரலாம். நீங்கள் எதையும் எதிர்மறை சிந்தனையாக நினைக்காமல் நேர்மறை சிந்தனையாக வளர்த்துக் கொள்வது நல்லது. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு 10இலே குரு இருக்கின்றார். 11ஆம் இடத்திலே கேதுவின் பார்வை ராசியில் பதிவதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் குடும்பத்திற்குள் அதிகமாக வரலாம். குடும்ப சுமையும் உங்களுக்கு கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு திடீரென பொறுப்புகளையும் அதிகம் கொடுக்கலாம். திடீரென நீண்ட தூரத்திற்கான இடமாறுதல்களையும் வழங்கலாம். அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. மனக்கவலைகள் அதிகரிக்கும். மன கிளேசங்கள் கூடும். மிக மிக கவனத்தோடு இருப்பது மட்டுமல்ல, இன்று திருமாலை வணங்குவது நல்லது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு இன்று வியக்கும் தகவல் வீடு தேடி வருகின்ற நாள். உங்களுடைய புகழ் கூடும். பொருளாதார நிலை உயரும். பொறுப்புகளும் பதவிகளும் தானாகவே வரலாம். உத்தியோகத்திலே சிறப்பு சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதனாலே புதிய இடம் வாங்குவது அல்லது கட்டிய வீடாக வாங்குவது, வீட்டை பழுது பார்ப்பது போன்ற சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் உங்களுக்கு இன்று நல்ல பதிலும் கிடைக்கும். நல்ல முடிவும் வரும். அதே நேரத்தில் சனி 5இல் இருப்பதால் பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் குரு இருப்பதனாலே அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். உடன் இருப்பவர்கள் கருத்து வேறுபாடுகளோடு உங்களுக்கு சில தகவல்களை கொடுப்பார்கள். என்ன இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடும் செயல்பட இயலாது. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு தேவைப்படுகின்ற நாள் இந்த நாள்.
மகர ராசி நேயர்களே, சந்திரன் உங்கள் ராசியில், குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகம். எனவே எதை செய்தாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். தொலை இருந்தவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். தொகை கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையை செவ்வனை செய்து புகழ் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் கூட உங்களுடைய செயல்பாடு கண்டு மேலதிகாரிகள் ஆச்சரியப்படுவார்கள். அதன் விளைவாக உங்களுக்கு விரைவிலேயே பதவி உயர்வு கொடுக்கலாம் என்று கூட அவர்கள் சிந்தித்திருப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நாள். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். பிள்ளைகளாலும் சில பிரச்சனைகள் வரலாம். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. 2 சனி இருப்பதனாலே பொருளாதாரத்தை பொறுத்தவரை நிறைவாக இருக்கிறது. தேவைக்கேற்ற பணம் வரும். அதற்காக பொருளாதாரத்தை கையில் வைத்துக் கொண்டு எந்த செயலும் இன்று செய்ய முடியாது. காரியத்தை தொடங்கினால் காசு பண புழக்கம் தானாகவே வரலாம். உடன்பிறப்புகளின் உதவி ஓரளவு கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். அவசரமாக முடிவெடுத்த காரியத்தில் கூட ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். பண தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகலாம். 4ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் புத சுக்கிர யோகம் இருப்பதனாலே ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். 6இல் கேது இருப்பதால் உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் வரும் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேயே இருக்கிறது. நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள், வெற்றிகரமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.